டெல்லி செங்கோட்டை அருகே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காரில் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்திருக்கக்கூடிய சம்பவமானது ஒரு பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கின்றது. செங்கோட்டை எப்பொழுதுமே ஒரு பரபரப்பாக காணக்கூடிய பகுதி, மக்கள் நடமாட்டம் மிகுந்த ஒரு பகுதியாகும். சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி தான் டெல்லி செங்கோட்டை. ஸோ அந்த பகுதியில் தான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பது ஒரு பரபரப்பினை மக்களுடைய அந்த பகுதியில் ஒரு பதட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒரு காரில் அந்த வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டிருக்கின்றது. முழு விவரங்கள் நாம் குறிப்பிட்டது போல இன்னும் முழுமையாக வெளியாகவில்லை. ஸோ இந்த சம்பவம் குறித்து காவல்துறை மற்றும் தடயவியல் குழுக்கள் விசாரணை நடத்தி வருவதாக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. இதில் யாரேனும் காயமடைந்திருக்கின்றார்களா அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனை உயிரிழப்பு ஏதும் ஏற்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பான தகவலானது இதுவரையில் எதுவும் வெளியாகவில்லை. வேறு ஏதேனும் பயங்கரவாத நடவடிக்கையுடன் தொடர்புடையதா என்பது தொடர்பாகவும் இன்னும் முழுமையான தகவலானது வெளியாகவில்லை. செங்கோட்டை மெட்ரோ நிலையத்தின் 1வது கேட் அருகே ஒரு காரில் வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டதாக ஒரு தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும், அதன் பிறகு 3 முதல் 4 வாகனங்கள் தீப்பிடித்து சேதமடைந்ததாகவும் டெல்லி தீயணைப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பகுதியில் அந்த காரானது தீப்பிழம்புடன் எரிவதை நாம் காண முடிகிறது. ஸோ இது தற்பொழுது அந்த பகுதியில் ஒரு பரபரப்பினை ஏற்படுத்தியிருக்கின்றது. நாம் குறிப்பிட்டது போல இது எந்த மாதிரியான தாக்குதல், எதனால் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது என்பது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பகுதி நாம் குறிப்பிட்டது போல பொதுவாகவே அதிக அளவில் மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இது போன்ற ஒரு சம்பவமானது அந்த பகுதியில் நடைபெற்றிருக்கக்கூடியது அந்த பகுதியில் ஒரு பரபரப்பினை ஏற்படுத்தியிருக்கின்றது. அண்மையில் தான் டெல்லியில் தீவிரவாத தாக்குதல் திட்டமானது முறியடிக்கப்பட்டதை நாம் செய்திகள் வெளியிட்டிருந்தோம். தலைநகரில் தீவிரவாத தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட 2 ISIS தீவிரவாதிகளை டெல்லி போலீசார் கைது செய்திருந்தார்கள். அவர்கள் டெல்லியில் அதிக மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் பயங்கரவாத தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக கூறப்பட்டிருந்தது. உளவுத்துறை தகவலின்படி அவர்கள் போபாலைச் சேர்ந்த அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதாக தகவலானது ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ அந்த நிலையில் இதுபோன்ற தீவிரவாத சதியானது முறியடிக்கப்பட்டிருந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. ஆனால் இது எதனால் இந்த கார்கள் தீப்பிடித்து எரிந்திருக்கின்றது என்பது தொடர்பாக மேற்கொண்டு விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இந்த சம்பவமானது தற்பொழுது தலைநகரில் ஒரு பரபரப்பான ஒரு சூழலினை ஏற்படுத்தி இருக்கின்றது.